Hello friends, welcome to Tamil Tech Tutorial. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா ifsங்கற ஒரு ஃபங்க்ஷனை வந்து Google Sheetல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். சோ ஃபர்ஸ்ட் ifsங்கற ஃபங்க்ஷன்னா என்ன அத பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம். எக்ஸெல்லயும் சரி Google Sheetலயும் சரி இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது. ஓகேங்களா? சோ ifsனா என்ன அப்படினா ஒரே டைம்ல நீங்க மல்டிபிள் கண்டிஷன் அப்ளை பண்ணனும் அப்படினா அப்ப வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் வேணும் அப்படினா அப்ப சிம்பிள் if வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணுக்கு அதிகமா கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபார்முலா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது Google ஷீட்டுக்கும் சரி எக்ஸெலுக்கும் சரி காமனான ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் இதோட சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சோ நீங்க ஷீட்லயும் சரி எக்ஸெல்லயும் சரி ஈக்குவல் ஆபரேட்டர் போட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிசல்ட் வருதா சோ கேபிட்டல் ஸ்மால் if elsங்கறத நீங்க போடலாம். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். இது வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படினா எப்பவுமே வந்து கண்டிஷன் தான். அதாவது லாஜிக்கல் டெஸ்ட். நீங்க என்ன கண்டிஷன் கொடுக்குறீங்களோ அந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த ரிமைனிங் ஆர்குமெண்ட்ஸ் வந்து வர்க் ஆகும். சோ ஆனா கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும் தான் இந்த செகண்ட் ஆர்குமெண்ட்ங்கிறது வேலை செய்யும். இல்லனா வந்து பார்த்தா அப்படினா அது வந்து ஃபெயில் ஆயிடும். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செகண்ட் பாலிசி அப்படினு சொல்லும். அதுக்கான ட்ரூ ஸ்டேட்மென்ட். அது மாதிரி தேர்ட் கண்டிஷன் அதுக்கான ட்ரூ ஸ்டேட்மென்ட். ஓகேங்களா? சோ அதனால ஒரே டைம்ல ஒண்ணுக்கு மேற்பட்ட கண்டிஷன் இங்க கொடுக்கணும் அப்படினா அதுக்கு வந்து இந்த ifsங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தோம் அப்படினா கடைசி ஆர்குமெண்ட் வந்து பார்த்தோம்னா ட்ரூங்கற கீவேர்ட் வந்து நீங்க போடணும். அதாவது வந்து இது கம்பல்சரி கிடையாது, இது ஆப்ஷனல் தான். பட் இந்த இது வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா இப்போ நம்ம C ப்ரோகிராம்னா ஸ்விட்ச் கேஸ்ல டிஃபால்ட்னு ஒரு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து எல்லா லேபிளும் வர்க் ஆகல, அப்ப கடைசியா நமக்கு வந்து ஒன்னு பிரிண்ட் பண்ணனும் அப்படினா அப்ப வந்து நீங்க இந்த ட்ரூங்கற கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டிஃபால்ட்டா ஒரு ஸ்டேட்மென்ட்டை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணனும் அப்படினா அப்ப வந்து நீங்க இந்த ட்ரூவை போட்டுட்டு அதுக்கு என்ன மெசேஜ்ங்கிறது அதுக்கு பக்கத்துல போடணும். அதாவது வந்து false value. சோ இந்த ட்ரூ வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படினா இதுக்கு முன்னாடி நீங்க என்ன கண்டிஷன் கொடுக்குறீங்களோ, இதுக்கு முன்னாடி எத்தனை கண்டிஷன் கொடுத்திருந்தீங்களோ இந்த எல்லா கண்டிஷனும் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படினா அப்பதான் வந்து இது கடைசியா எக்ஸிக்யூட் ஆகும். அது வரைக்கும் இந்த ட்ரூ வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இதுதான் வந்து ifs கண்டிஷன். இப்போ இதுக்கான டீடைல் வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு சாம்பிள் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஒரு மார்க்கோடைய கிரேடை வந்து நம்ம இந்த மாதிரி கிரேட் சிஸ்டமா வந்து போடுவோம். இது வந்து நம்ம எப்படி வந்து எக்ஸெல்ல ஆட்டோமேட்டிக்கா ஃபார்முலா வச்சு போடுறது அதை பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். சோ இதை வந்து நான் இப்போ இரேஸ் பண்றேன். இப்போ இதுக்கான ரேஞ்ச் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ பொதுவா வந்து யூனிவர்சிட்டிக்கு ஏத்த மாதிரி ரேஞ்ச் மாறும். இப்போ நான் கொடுக்குற இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட்டா இருந்தா இதை ஃபாலோ பண்ணீங்க. இல்ல உங்க யூனிவர்சிட்டி காலேஜ்ல ரேஞ்ச் மாறி இருந்தது அப்படினா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த ஃபார்முலா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் கிரேட் வந்து O அவுட்ஸ்டாண்டிங் நான் சொல்றேன். அது எப்படி இருக்கும் அப்படினா 90ல இருந்து 100 வரைக்கும் இருந்துச்சு அப்படினா O கிரேட். 80ல இருந்து 89 வரைக்கும் இருந்ததுனா A+ அப்படி நான் சொல்றேன். 70ல இருந்து 79 A, 60ல இருந்து 69 B+, 50 to 59 வந்து B. less than 50 வந்து பார்த்தா ஃபெயில் அல்லது RA அப்படி நான் சொல்றேன். இதுதான் வந்து நான் ரேஞ்ச். இங்க மொத்தம் எத்தனை கண்டிஷன் எனக்கு தேவைப்படுது அப்படினா 1 2 3 4 5 6 வந்து கண்டிஷன் நீங்க கொடுக்கலாம். இல்லனா வந்து டிஃபால்ட்டா விடலாம். ஏனா இந்த மொத 5 கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படினா அப்ப கடைசியா இதுதான் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு அர்த்தம். சோ இங்க வந்து நீங்க இந்த ட்ரூங்கற அந்த கீவேர்டுக்கு நீங்க வந்து கண்டிஷன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து எப்படி போறதுங்கறது சொல்லிறேன். சோ ட்ரூங்கிறது ஒரு ரிசல்ட் கீவேர்ட். இது வந்து நீங்க டிஃபால்ட்டா ஒரு ரிசல்ட்டை வந்து நீங்க எழுதணும் அப்படினா அப்ப வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? நம்ம இந்த கிரேடுக்கு வந்து less than 50க்கு கண்டிஷன் எழுத போறது இல்ல. அதுக்கு பதிலா ட்ரூவா நான் கொடுக்கிறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் செல்ல கர்சரை வச்சிட்டு ஈக்குவல் போட்டுட்டு ifs அப்படி நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துரும் Google ஷீட்ல. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தா அப்படினா கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கிரேட்டர் தென் போட்டுட்டு இப்போ நமக்கு 90 to 100 தான் வந்து O கிரேட். அதோட ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தா அப்படினா 90. சோ 90ல இருந்து நம்ம கொடுக்கணும். 100 கொடுக்க கூடாது. ஏனா 90ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப 90 அல்லது அதுக்கு மேல எதுவா இருந்தாலும் Oவா வந்துரும். கமா போட்டுட்டு இதுக்கான ட்ரூ வேல்யூ வந்து O கிரேட் அப்படி நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து கமா போட்டுட்டு செகண்ட் கண்டிஷனுக்கு இதே இன்புட்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் போட்டுட்டு 80ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். 80 to 89 தான் A+. நம்ம எடுத்தோனே ஏன் 80 கொடுக்குறோம் அப்படினா நம்மளோட மார்க் வந்து மினிமம் 80 இருந்தாலே A+. அதனால தான் நம்ம வந்து 80 கொடுக்குறோம். அதாவது அந்த ரேஞ்ச் உடைய ஸ்டார்டிங் நம்பரை கொடுத்துறோம். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படினா இதுக்கு வந்து நீங்க A+ வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா?
ஸோ இப்போ எனக்கு 85 கொடுத்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹையஸ்ட் இந்த முதல் கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் இங்கே வரும். முதல் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து செகண்ட் கண்டிஷன் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இங்கே கொடுக்குற 5 கண்டிஷனுமே லிங்காக தான் இருக்கும், ஹையஸ்ட் ஆர்டரில் தான் வரும். ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா செகண்டும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா தேர்டும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஃபோர்த், அப்படி தான் வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அடுத்தது வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து ஏக்கு வந்து நம்ம ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா 70 to 79, அதனுடைய ஸ்டார்டிங் நம்பர் மார்க் வந்து 70. ஸோ இது ட்ரூவாக இருந்தது அப்படின்னா அப்போ வந்து ஏ அப்படி நம்ம கொடுத்துடலாம். அடுத்த கண்டிஷன் வந்து பார்த்தோன்னா பி ப்ளஸ்ஸு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 60 வந்து கொடுத்துட்றோம். ஸோ ஸ்டார்டிங் மார்க் வந்து 60 தான். இந்த கண்டிஷன் எப்போ ட்ரூ ஆகுதோ அப்போ வந்து இது பியாக மாற்றி, அதாவது பி ப்ளஸ் தான் மாற்றிக்கும். அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா 50 to 59 வந்து பி கிரேடு. ஸோ இது வந்து லாஸ்ட் கிரேடுன்னு சொல்லலாம். ஸோ 50 ஸ்டார்ட் பண்ணாலே அது வந்து நம்ம இந்த கிரேடு கொடுக்குறோம். அது கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பி கிரேடு நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ கமா போட்டுட்டு அப்படியே எல்ஸ் வந்து ஆரியன் கொடுக்க முடியாது. உங்களுக்கு எல்ஸ் வேணும் அப்படின்னா அப்போ நீங்கள் ட்ரூங்கிறத கண்டிப்பாக போடணும். ட்ரூ போட்டுட்டு இப்போ நீங்கள் ஃபெயில் அல்லது ஆர்ஏ அப்படிங்கிறத நான் கொடுத்துறேன். ஸோ நான் வந்து ஃபெயில் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஃபெயில் கேட்குது. ஸோ கொடுத்துடலாம். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு பாருங்கள் 90 அப்படின்னா இந்த ரேஞ்ச், அதுக்கப்புறம் 88 வந்து ஏ ப்ளஸ், 44 வந்து ஃபெயில். இதை நீங்கள் வந்து ஷார்ட்டாக என்ன வேணால் F1 கொடுத்துக்கலாம், இல்லைனா ஃபெயில், அதாவது ஸ்ட்ரிங்காவோ அல்லது கேரக்டராவோ நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 33 ஃபெயில் ஆகுது. ஸோ 16 வந்து பி ப்ளஸ் ஆகுது, 19 வந்து ஓ, 64 வந்து பி ப்ளஸ், 77 வந்து ஏ. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இஃப்ஸ் கண்டிஷன். ஓகேங்களா? இது வந்து கூகுள் ஷீட்டுக்கும் சரி எக்ஸலுக்கும் சரி ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் எக்ஸலில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதை கூகுள் ஷீட்லையும் யூஸ் பண்ணலாம், கூகுள் ஷீட்டில் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதை எக்ஸல்லையும் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷன் வந்து காமன் தான். ஸோ இந்த வீடியோவில் இஃப்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்த்தோம். சிம்பிள் இஃப்னா ஒரே ஒரு கண்டிஷனுக்காக மட்டும் தான் பண்ண முடியும். ஒரே டைமில் மல்டிபிள் கண்டிஷன் நீங்கள் அப்ளை பண்ண அப்படின்னா அதுக்கு வந்து இந்த இஃப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் வந்து நம்ம ஜிபிஏ கால்குலேட்டர், அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த இஃப்ஸ் கண்டிஷன் வந்து தேவைப்படும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்ததை இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.